ஸோ நான் எதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அதெல்லாம் இன்றைக்கி பார்க்குறேங்க. நான் ஹர்ஷா சாய் ப்ரோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஹெல்ப் பண்ணி நிறைய யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் போடுவாங்க. ஸோ அவரோட பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் நான். ஆலன் கரெக்டான ரூட்டில் தான் போகிறோமா? நம்மளோட சப்ஸ்கிரைபரும் அதுக்கப்புறம் வந்து இந்த லைக்கோட கவுண்ட்டும் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு பார்ப்போங்க. நம்மளோட சொந்த வண்டியில் நம்மளோட சொந்த காசில் ஜாலியாக அப்படியே சூப்பராக போயிட்டுருக்கோம். ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த vlogல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கோயம்புத்தூர் பைபாஸில் இருக்கோம். ஸோ வந்து கரெக்டாக நம்மளோட பிரதர்ஸ் வந்து டேங்க் ஃபுல்லாக பண்ணிவிட்டு ஸோ நம்மளுக்கு பைக்குக்கோ பெட்ரோல் போட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. ஸோ எந்தெந்த பைக் போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிமாலயன் ஒரு பைக் போகுது, பின்னாடி ஹைனஸ் வந்துகிட்டு இருக்குங்க. ஸோ வந்து மொத்தம் 3 பைக்கு, நம்மளோட R15 ஒன்று, ஹிமாலயன் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து பின்னாடி ஒரு ஹைனஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ 3 பைக்கில் 5 பேர் போயிட்டுருக்கோங்க. ஜாலியாக இருக்குது. சாரி 4 பேர் போயிட்டுருக்கோம். ஸோ ஜாலியாக தாங்க இருக்குது. ஸோ ஒன்றும் பெரிய அளவில் இல்லை, ஆனால் வெயில் தான் லைட்டாக போடுன்னு போடுது. ஸோ அந்த பேர் வ்ளாக் பண்ணலான்னு நினச்சேன். அந்த சைடில் அந்த டைமில் வந்து எல்லோரும் இருந்தனால வ்ளாக் பண்ண முடியல, அதனால தான் இங்கே கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ பைக் ஓட்டிகிட்டு இருக்கும்போதே இன்ட்ரோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா நின்று வ்ளாக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைம் கிடைக்கலைங்க. ஏன்னா வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு மழை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து வால்பாறை கிராஸ் பண்ணால் தான் உண்டு. ஸோ வந்து ஆக்சுவலாக ஒரு யூடியூபர் மீட் பண்ணுறதா இருக்குது. ஸோ வந்து வால்பாறை ஒரு வேளை இன்றைக்கி வால்பாறை போனோம் அப்படின்னா மீட் பண்ணலாம். அப்படி ஒரு வேளை வால்பாறை அடா ஸோ நான் எதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அதெல்லாம் இன்றைக்கி பார்க்குறேங்க. நான் வால்பாறைக்கு போகல அப்படின்னா நான் வந்து டைரெக்டாக அதிரப்பள்ளிங்க, நாளைக்கு அதிரப்பள்ளி வர வச்சு மீட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் பிளானு. ஸோ வந்து ஹிமாலயனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரோவும் பின்னாடி அன்சாரி ப்ரோவும் போயிட்டுருக்காங்க, பின்னாடி வந்து ஹைனஸ் வந்துகிட்டு இருக்குங்க. நம்ம பைக் எடுத்து கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 87 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோம். கரெக்டாக டேங்க் ஃபுல் எவ்வளோக்கு பிடிச்சிச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 600க்கு தாங்க நம்ம பைக் வந்து டேங்க் ஃபுல் பிடிச்சிச்சு. ரீசன் என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஸ்பீட் பெட்ரோல் வச்சுருந்தோம் டேங்க்கில், அதனால வந்து நம்மள்ட்ட ஆல்ரெடி பெட்ரோல் இருந்தனால 600 தான் பிடிச்சிச்சு, அதனால பிரச்சனை இல்லை. ஸோ ஹிமாலயனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1400க்கு பிடிச்சிச்சு. ஸோ இப்போ டைம் என்னாச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9:49 ஆயிடுச்சுங்க. ஸோ வந்து இப்போ நம்ம கரெக்டாக வந்து பொள்ளாச்சி பைபாஸில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஜாலியாக தாங்க இருக்குது, ரைடு கொஞ்சம் ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது. நின்றுருக்கும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப ஓவராக இருக்குது. பைக்கில் போயிட்டுருக்கும் போதெல்லாம் கேஷுவலாக ஜாலியாக தாங்க இருக்குது. எனக்கு வந்து பின்னாடி ஹைனஸில் வந்து நசூர் ப்ரோ வராரு, பின்னாடி முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 ப்ரோஸும் போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த vlogல வந்து நான் என்ன பேசணும் அப்படின்னு நினச்சேன். நான் ஏன் இந்த யூடியூப் சேனல் ஃபீல்டு சூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். கரெக்டாக நான் எப்பவும் போல் எல்லாரும் மாதிரி இருந்தாங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போனோம். காலேஜ் போயிட்டு கரெக்டாக ஒரு செகண்ட் இயர் அந்த டைம் தாங்க. ஸோ வந்து செகண்ட் இயர் அந்த டைமில் வந்துட்டு ஒரு ஹர்ஷா சாய் ப்ரோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஹெல்ப் பண்ணி நிறைய யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் போடுவாங்க. ஸோ அவரோட பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் நான். ஸோ அவரை மாதிரியே நம்மளும் வந்து ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ற ஒரு மோட்டிவோட தான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். ஸோ நான் எந்த ஒரு இதில் அந்த மாதிரி முடிவு எடுத்தேன்னு தெரிலங்க. அண்ணன் அந்த முடிவு எடுத்ததுலேருந்து என்னால் அடுத்து யூடியூப்பில் வீடியோஸ் போடணும்னு சொல்லிட்டு இதிலே வந்துட்டேன் நான். ஸோ அதை பார்த்து நான் வந்து இன்ஸ்பயர் ஆகி தான் வந்து யூடியூப் சேனலுக்குள்ளே வந்தேன். ஸோ ஏன் யூடியூப் சேனலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் கரெக்டாக செகண்ட் இயர்லேயே யூடியூப் சேனல் ஆரம்பித்து நம்ம வந்து பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன். பட் அந்த டைமில் என்கிட்ட சரியான குவாலிட்டியான கேமராஸ் கிடையாது, பைக் கிடையாது. ஸோ நான் வந்து ஹெல்ப் பண்ணி தாங்க வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஹர்ஷா சாய் ப்ரோ மாதிரி தான் நம்ம வந்து வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணி வச்சுருந்தேன். நான் வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணி வச்சுட்டு அதை போடும்போது வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு விஷயம் தாங்க உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. நம்ம வந்து மனசார வந்து ஹெல்ப் பண்ணி வீடியோஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து மற்றவங்களோட கண்ணோட்டத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதாம வீடியோ எடுத்து போடுவேன்ற அளவுக்கு யோசிப்பாங்க அப்படின்றதுனால நான் யோசிச்சுட்டே இருந்தேன். நானும் முடிஞ்ச அளவுக்கு எல்லார்ட்டையும் சொல்லி கேட்டு பார்த்தேன் இது சரியா தப்பான்னு. எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா ஹெல்ப் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் அதை வந்து வீடியோக்காக ஹெல்ப் பண்ணுறது தப்பு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ வீடியோக்காகன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்றனால நான் அதை அப்படியே வந்து டெலீட் பண்ணிட்டேங்க. நான் அது டெலிட் பண்ணல, இன்னும் வச்சுருக்கேன். ஆனால் அது பெருசாக போஸ்ட் போடவே இல்லை. சரி நம்ம அப்புறம் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா நம்ம ஏன் மோட்டோ வ்ளாகிங் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். நான் நல்லா பேசுவேங்க எல்லார்ட்டையுமே ஜாலியாக. ஸோ அதனால் வந்து மோட்டோ வ்ளாகிங் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இந்த டைமில் யோசிக்கும் போது தான் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம மோட்டோ வ்ளாகிங் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன்.
ஸோ வந்து அப்படி வந்து உருவானது தான் இந்த யூடியூப் சேனல். ஸோ வந்து கரெக்டாக செகண்ட் இயர்லேயே ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். பெரிய அளவில் எனக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை, கேமராஸ் கிடையாது, பைக் கிடையாது, R15 கிடையாது. ஸோ அதனால் வந்து நம்மளால் பெருசாக மோட்டோ விளாகிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஃபோன் இல்லை, கேமரா இல்லை. நான் நிறைய பேர்கிட்ட கேமரா கேட்டிருக்கேன், GoPro, Insta 360 பெருசாக யாரும் கொடுத்தது கிடையாது. பைக்குமே வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சு தான் தருவாங்களே. அதனால வந்து நான் முடிவு பண்ணேன், சரி வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், நம்மளோட சொந்த பொருளை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் இயர் ஃபுல்லாக அப்படியே போயிடுச்சு. தேர்ட் இயரில் ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ப்ராஜெக்ட் அது இது, வைவா அது இது, இன்டர்வியூஸ், கேம்பஸ் இன்டர்வியூன்னு நிறைய விஷயங்கள் வரதானங்க செய்யும். ஸோ அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து முடிவு பண்ணேன், சரி அப்போ வந்து நம்ம இதில் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான வேலையில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தேங்க. ஸோ வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லை, நம்ம வந்து கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன். 6 months ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா 3 கேம்பஸ் இன்டர்வியூவில் 3 கம்பெனியில் வந்து ப்ளேஸ் ஆகிட்டேங்க. ஸோ 3 கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிட்டேன். என்னென்ன கம்பெனி அப்படின்னா எல்என்டிலையும், விப்ரோவில், எல்என்டி, அதுக்கப்புறம் டிசிஎஸ், அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன கம்பெனிங்க, அது எந்த கம்பெனின்னு பேர் சொல்ல தெரில. 3 கம்பெனிலையுமே ப்ளேஸ் ஆகிட்டேன். ஸோ வந்து எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆனதுனால ஆஃபர் வந்துருச்சு. ஸோ வந்து 3.5 lakhs 1 இயருக்கு வந்து அவங்க வந்து எனக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ நானுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்குள்ளே சைன் போட்டேன், எல்லாமே கரெக்டாக பண்ணி. நான் அந்த டைமில் யோசிச்சது எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தாங்க, என்னென்னா கரெக்டாக நம்ம காலேஜ் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கும் போது, சரி நம்ம ஒர்க் போயிட்டு ஒன் இயர் கஷ்டப்பட்டு உழைச்சோன்னா 3.5 lakhs வரும். அந்த காசை வச்சு நம்ம ஒரு பைக்கும் ஒரு கேமராவும் வாங்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம அடுத்தடுத்து நம்ம ஒரு பேஷனை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கரெக்டாக 1 year நம்ம கரெக்டாக ஒர்க் பண்ணேன் பைக் வாங்குறதுக்கு. அடுத்த 1 year வந்து நம்ம கரெக்டாக ஃபோக்கஸ்டாக வீடியோஸ் போட்டு செட்டில் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணி வச்சு ஒரு பெரிய பிளானாக யோசிச்சு வச்சுருந்தேன். தேர்ட் இயர் படிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இடியே வந்து விழுந்தது என்கிட்ட. ஸோ அதெல்லாம் இப்போ நான் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அந்த விஷயத்துலேருந்து என் லைஃப்பை நான் கம்ப்ளீட்டாக வெறுத்துட்டேங்க. என்னடா இது இப்படிலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஸ்டேஜுக்குலாம் போயிட்டேன் நான். ஸோ அந்த டைமில் நான் ஆஃபர் பண்ண வேலை எல்லாமே வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை. என்னால் ஒரு ஃபோக்கஸ்டான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கவே முடியல. என்னால் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக சுற்றிட்டு இருந்தேன் ஒரு 1 year. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டிலையே இருந்தேன், கொடைக்கானல்லே ஒரு சின்ன ஒர்க்லாம் பண்ணிவிட்டு. அந்த டைமில் தான் எனக்கு வந்து இது பயங்கரமான ஒரு விஷயம் வந்து ஸ்கூல் ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். ஸோ அந்த இதில் வந்து நல்ல ரெவன்யூ இருக்குது அப்படின்றனால நான் அதை ஃபோக்கஸாக எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நல்ல ஒரு ரெவன்யூ வந்து சேர்த்து. அந்த டைமில் வீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வேறு போயிட்டுறதுனால ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ கரெக்டாக வீடு கட்டி முடித்தோடனே நம்ம வந்து நம்மளோட ரெவன்யூ பேரண்ட்ஸ்லேருந்து வாங்கி நம்ம பைக் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தேன். ஸோ ஆஸ் வி பிளான்ட் நான் எல்லாமே ப்ராப்பராக நடந்துச்சுங்க. அதே டைமில் வந்து வீட்டு வேலையும் முடிஞ்சுது. வீட்டு வேலை முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா நானும் பைக் வாங்கிட்டேங்க. ஸோ காசு என்னோடய ரெவன்யூ எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க, வாங்கிட்டேன். ஸோ பைக் வாங்கி கரெக்டாக நான் வந்து லாஸ்ட் இயர் March 3rd வாங்கினேங்க. நான் பைக்கு March 3rd தான் வாங்கினேன். ஸோ March 3rd வாங்கினதுக்கப்புறம் ஒரு 6 months வந்து வீடியோஸ் போடுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோனில் ஸ்ட்ராப் ஒன்று இருக்கும். ஸோ வந்து அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபோன் ஸ்ட்ராப்பில் வச்சு தான் நான் மவுண்ட் பண்ணி எல்லாமே வ்ளாகில் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் கேமரா வந்து பெருசாக நல்லாவே இருக்காது. ஏன்னா நான் காலேஜ் விட்டு வந்தோடனே நம்ம யூடியூப்பில் ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போயே ஒரு வ்ளாக் பண்ணேன். அது பெருசாக யாருக்கும் ரீச் ஆகலை. ஏன்னா வந்து ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப வந்து ஒரு மாதிரி எனக்கே பிடிக்கலைங்க. ஒரு மாதிரி ரொம்ப சீக்ரெட்டாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது ஒரு மாதிரி பிடிக்கவே இல்லை. அதனால டெலீட் பண்ணிட்டேன். அந்த சேனலும் இப்போ இல்லை. ஸோ வந்து அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 6 months வெயிட் பண்ணேன். கரெக்டாக என் பர்த்டே அப்போது வந்து நான் வந்து கேமரா ஆர்டர் பண்ணேன். ஸோ வீட்டில் வந்து திரும்ப அதே தான் ஸ்கூல் ட்ரிப்பில் இருந்து என்னோடய ஃபஸ்ட்டு 2 months பேமெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி நான் கேமரா வாங்கினேன். கேமரா வாங்கிட்டு அதே வந்து 55,000 கிட்ட வந்துருச்சு, எல்லாம் ஆல்ரவுண்டடாக சேர்த்து எல்லாமே. அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா கேமரா வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு என்னோடய பர்த்டேக்கு பர்த்டேலேருந்தே நான் வ்ளாக்ஸ் போட ஆரம்பித்தேங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே வந்து கேமரா இல்லாதப்போல வீட்டிலேருந்தே வீடியோஸ் எடுத்து வ்ளாக் போட ஆரம்பித்தேன் June 18th மேலே. அதுக்கப்புறம் வந்து ஜூலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா கேமரா எனக்கு கிடச்சிது. ஸோ ஜூலையில் தான் வந்து கரெக்டாக அந்த 2 month அந்த ஸ்கூல் ரெவன்யூ வாங்கி நான் கேமரா வாங்கணும்னு நினச்சேன். ஸோ கேமரா வாங்கினதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக மோட்டோ விளாகிங் ஃபோக்கஸ் ஆகிதாங்க. இன்றைக்கி நம்ம வந்து இப்போ கரெக்டாக 520 something சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குங்க.
ஆலன் கரெக்டான ரூட்ல தான் போறோமா? கரெக்டான ரூட்ல தான் போறோமா? ஸோ அந்த டைமில் வந்து ஓப்பன் பண்ணதாங்க யூடியூப் சேனல். ஸோ இன்ன வரையும் ஓடிக்கிட்டு இருக்கு. இதான் என்னோட சும்மா லைட்டாக தான் சொல்லியிருக்கேன். இதோட எலாபரேட் ஸ்டோரி அது வேறு. அது எல்லாமே வந்து நான் இப்போ சொல்ல மாட்டேன். நம்ம வீடியோஸ் பார்க்குறதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு 20,000 30,000 மெம்பர்ஸ் நம்ம வீடியோஸ் எப்போ ரெகுலராக பார்க்குறாங்களோ அப்போ நான் சொல்லுவேங்க. என்னோட ஸ்டோரி, என்னோட லைஃப் ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேஷனாகவும் இருக்குங்க. ஸோ ஜாலியாக இருக்கும். அதனால் நான் வந்து பெருசாக ரொம்ப ஒரு ஸ்டேஜில் இருந்தேன். இப்போ தான் ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் என்னோடய ஃபோக்கஸ்டை எல்லாமே வந்து யூடியூப் சேனலில் வந்து போட்டு இருக்கேன். ஸோ பார்க்கலாங்க, எல்லாமே நல்லதே நடக்கும்னு நம்புவோம். எல்லாம் நல்லதுக்கு தான்ட்டு நினச்சிக்கிறதுங்க. ஸோ இது எல்லாமே வந்து எலாபரேட் ஸ்டோரி நான் இப்போ சொல்ல மாட்டேன். நம்மளுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. 100K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் மேக்ஸிமம் வந்துச்சுன்னா நான் சொல்கிறேங்க. கண்டிப்பாக நம்ம வந்து இன்னும் இது பத்தாதுங்க. நம்ம வந்து இன்னும் நிறைய யூடியூப் சேனலில் வீடியோஸ்லாம் பண்ணலாம் நம்ம. ஸோ டிஃப்ரெண்ட்டான இடத்துக்கு ரைட் போகலாம், டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் ட்ரை பண்ணலாம். ஸோ வந்து நிறைய என்ஜாய் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுவோங்க. ஆனால் இருந்தும் நான் அதுக்கு போகாமல் நான் குவிட் பண்ணிட்டுருக்கேன்னா அதுக்கு இது சும்மா கிடையாது. அது பார்த்துக்கலாங்க. எல்லாமே ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ண தான் செய்யணும். சாக்ரிஃபைஸ் பண்ணுற விஷயங்கள்னால கூட நம்ம வந்து பின்னாடி சக்ஸஸ் ஆகலாங்க. அதனால் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுல தப்பு இல்லை. ஸோ இப்போ டைம் என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 9:59 ஆச்சுங்க. நியர்லி 10 o'clock ஆகிடுச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்குது. வண்டி எடுத்து கிட்டத்தட்ட 100 kilometers ஓட்டியாச்சு. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா இன்னும் வந்து கரெக்டாக மடத்துக்குளம் தாண்டி ஒரு பைபாஸில் போயிட்டு இருக்கோங்க. இன்னும் மெயின் பைபாஸில் தான் இருக்குது. ஐ திங்க் நம்ம வந்து பொள்ளாச்சி போய் போக மாட்டோம்னு தாங்க நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் வந்து லெஃப்ட்லேயே கட் பண்ணிடுவோன்ட்டு தான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்னென்னு. ஸோ முன்னாடி போகிறாங்கல்ல அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மேப் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி போயிட்டுருக்காங்க. நம்ம அந்த வண்டியை ஃபாலோ பண்ணி தான் போயிட்டுருக்கோம். பின்னாடி வந்து ஹைனஸ் வந்துட்டு இருக்குங்க. ஸோ ஃபேமே நான் உங்களுக்கும் சொல்கிறது எல்லாமே ஒரே விஷயம் தாங்க. காலேஜ் படிக்கும் போது ஸோ நம்ம வீடியோஸ் வந்து காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு பாருங்க. ஸோ வந்து காலேஜ் படித்தா கண்டிப்பாக படித்து வேலைக்கு சேர்ந்து வேலைக்கு தான் போகணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு பாருங்கள், உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டுன்னு பாருங்கள். ஸோ வந்து எனக்குமே வந்து யூடியூப் சேனலோட இன்ட்ரெஸ்ட்டு ஒரு இன்ஃப்ளூயன்சர் மூலமாக தான் வந்தது. அண்ட் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த இன்ஃப்ளூயன்சர் மூலமாக தான் வந்தது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டவுன் ஸ்டேஜில் இருக்கும் போது தாங்க எனக்கு இந்த இது வருது. ஒவ்வொருத்தவங்களோட டேலண்ட் வந்து அவங்களோட கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் தான் வெளிவரும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்தது. அதனால் வந்து யாரும் எதை பற்றியும் ஃபீல் பண்ணிக்காதீங்க. ஸோ இருக்கிற மொமெண்ட்டை ஹாப்பியாக இருங்க. எது நடந்தாலுமே நல்லதுக்குன்னு நினச்சிக்க வேண்டியது தாங்க. ஸோ வந்து நானுமே வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து நிறைய பேர் சொன்னாங்க இதெல்லாம் தேவையில்லாத வேலை, எதுக்கு இதெல்லாம் பண்ணுற, ஆக வேண்டிய வேலை பாரு. ஸ்டில் நவ் ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா எங்கள் வீட்டில் கூட சப்போர்ட் கிடையாது. ஸோ எல்லாமே நானும் ஆர்கியூ பண்ணி தான் பண்ணுறேன் நான். ஸோ இன்ஸ்டாவில் ஓரளவுக்கு 100க்கு ஒரு 10% சக்ஸஸ் ஆகிட்டோம். ஏன்னா இன்ஸ்டாகிராம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நம்மளோட ரீல்ஸ் சொந்தக்காரவங்களுக்கு தான் தெரியவும் பரவாயில்ல நல்லா உருப்படியானதை தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கமெண்ட் வருது. ஸோ இன்ஸ்டாலையுமே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து நம்ம அச்சீவ் பண்ணணுங்க. ஸோ இது அடிக்கடி சுற்ற விட்டுறாங்களா ஒரு மாதிரி ரொம்ப கடுப்பாக இருக்குங்க. அண்ட் வந்து பைக்கில் தான் போகிறோம் அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷனாக நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா நேற்று சூப்பராக பைக்கை வந்து வாட்டர் வாஷ் பண்ணியிருக்கலாம். ஸோ நம்ம கோப்ரோவோட ரிவ்யூ வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. கூடிய சீக்கிரம் அதுவும் நான் தரேன். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமாங்க, நம்மளோட கோப்ரோ வந்து கொடைக்கானலில் நம்ம ஹில்ஸ்லன்னு சொல்லி வீடியோ எடுக்கும் போது உள்ள கேமராவில் லென்ஸில் ஃபாக் கவர் ஆயிடுது. பட் பிளெயின்ஸ்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குங்க. ஸோ இது தெரியாமல் நான் என்ன பண்ணிட்டேன்னா போன தடவை வாங்கின கோப்ரோ வந்து எக்ஸ்சேஞ்ச் போட்டு புதுசு வாங்கிட்டேன். பரவாயில்ல, நம்மளுக்கு அதில் பெனிஃபிட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம எப்போ ரீச் பண்ணுவோன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டீங்கன்னு வைங்களேன், அதுவே எனக்கு போதுமானது. ஏன்னா உங்களோட ஒரே ஒரு லைக் தான் நம்மளோட வீடியோ அடுத்தடுத்து கொண்டு போகும். ஸோ வந்து இந்த வீடியோவில் நம்மளோட சப்ஸ்கிரைபரும் அதுக்கப்புறம் வந்து இந்த லைக்கோட கவுண்ட்டும் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு பார்ப்போங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு தான் நினச்சேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கிடைக்கும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஜாலியாக இருக்குங்க. அதனால பிரச்சனையே இல்லை. அப்பப்போ ஒரு மந்த்லி ஒரு 2 ட்ரிப்பு 4000 பட்ஜெட்டில் போயிட்டு வந்தோம்னாலே நம்மளுக்கு அருமையான ஒரு இதுங்க.
இன்னொன்று என்னென்னா யூடியூப் சேனலில் நம்ம வந்து இன்னும் ரெவென்யூ ஸ்ட்ரீம் பண்ணல. ஸோ ரெவென்யூஸ்னு வர ஆரம்பித்த போது நம்ம வந்து கரெக்டாக ஒரு 2 months 3 monthsோட ரெவென்யூ மட்டும் நம்ம சேர்த்து வச்சுட்டு அதுக்கடுத்துன்னு சம்பாதிக்கிற எல்லாத்தையுமே வந்து இதிலேயே போட்டுடலாங்க. அண்ட் வந்து நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டா 360 வாங்கலாம் அப்படின்னு ஒரு பிளானுங்க. ஏன்னா இன்ஸ்டா 360 வாங்கிட்டோம் அப்படின்னும் போது நிறைய ரீல்ஸுமே வந்து சூப்பராக கவர் பண்ணலாம். ஏன்னா என்னோடய ஸ்பீச் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் அண்ட் பார்க்குற உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் அனுபவப்பட்டது, அதுக்கப்புறம் வந்து என்னால் சொல்கிற விஷயங்கள், நான் பெரியவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற விஷயங்கள்லாம் நான் ஷேர் பண்ணுவேன் நான். அதனால் வந்து அதுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்ப்போங்க எல்லாமே. அது வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க வ்ளாகில் நல்லா பேசுகிற அப்படின்ற மாதிரி. ஸோ நான் வந்து காலேஜ் டேஸ்லலாம் பக்கா இன்ட்ரோவர்ட்டு, பெருசாக யார்கிட்டையுமே பேசிக்க மாட்டேன். அப்படியே ஒரு மாதிரி மந்தமாக தான் இருப்பேன் நான் எல்லோரும் என்னடா இவன் எதுவும் மனநிலை எதுவும் பாதிக்கப்பட்டானான்ற அளவுக்கு நான் இருப்பேங்க. அந்த அளவுக்கு நான் சரியான இன்ட்ரோவர்ட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து இப்படிலாம் இருந்த வேலைக்கு ஆகாது தம்பி, நம்ம வந்து எந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்கணுமோ அந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த இன்ட்ரோவர்ட் மைண்டை அப்படியே கம்ப்ளீட்டாக தூக்கி போட்டு தான் நான் யூடியூப் சேனலுக்குள்ளேயே வந்தேன். அண்ட் வந்து யூடியூப் சேனலுக்கு வந்த புதுசில் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 20 வீடியோஸ் என் ஃபேஸ் இல்லாமல் தான் நான் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் யார் என்னடா சொல்லுவா, யார் என்ன சொன்னாலும் எதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல, யார் என்ன சொல்லுவா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டதுக்கப்புறம் நான் ஃபேஸு அப்படியே போட ஆரம்பித்தேன். நம்மளை யார் என்ன சொல்ல போகிறாங்க, நம்மளுக்கு பிடிச்சதான் நம்ம செய்கிறோம். நம்ம இதில் ஜெயிப்போமோ தோப்போமான்லாம் தெரியல, ஆனால் வந்து ஒரு வேளை தோத்தாலுமே வந்து ட்ரை பண்ணியிருக்கோன்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருந்துடலாங்க. நம்ம எப்போவுமே ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி இது செட் ஆகாதுன்னு நம்ம யோசிக்கவே கூடாதுங்க. அது செஞ்சு பார்த்துட்டு தோற்று போனதுக்கப்புறம் தான் நம்ம முடிவு பண்ணணும் இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அக்கா அவ்வளோ இதை வச்சுட்டு போயிட்டுருக்காங்கங்க. ஸோ நான் லாஸ்ட் டைம் கோயம்புத்தூர் போகும்போது எப்போ வ்ளாக் பண்ணேன் அப்படின்னாங்க, நம்ம வந்து கோயம்புத்தூருக்கு ஒரு ரைடுக்கு போனோம்ல. ஸோ பைக் வாங்கிட்டு அந்த புதுசில் அந்த ஃப்ரெண்டு கூட போனோம்ல. ஸோ போய் ஹெல்மெட்லாம் வாங்கிட்டு வந்தோம்ல, அந்த டைம் போனது. ஓகே கைஸ், இந்த வ்ளாகை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நான் ஏன் யூடியூப் சேனலுக்குள்ளே வந்தேன்ற விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் பண்ணாலே போதும், ஹாப்பியாக இருக்குங்க. ஸோ நம்மளுக்கு பிடிச்ச வேலையை பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சதை பண்ணுங்கள், பிடிச்சதை மட்டும் பண்ணுங்கள், அதில் ஃபோக்கஸ்டாக இருங்க. நம்மளை கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் போய் அந்த ஒரு இடத்துல நிப்பாட்டும். அது கொடுக்குற அந்த ஃபீலே வேறு லெவலில் இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பொள்ளாச்சிக்கு நேராக போகணும். லெஃப்ட்டில் போனோம் அப்படின்னா முக்கோணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் வருங்க, அந்த வழியாக போனோம். ஸோ விண்மில்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றிட்டு இருக்குங்க. அண்ட் வந்து மிஸ்டர் ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் செம்ம க்யூட்டுங்க. ஸோ வந்து எப்படின்னா ஜாலியாக பேசுகிறாப்புல, சென்னையில் இருக்கார் அவர். ஸோ வந்து ஜாலியாக பேசுகிறாரு. கூடிய சீக்கிரம் அவர் கூட நம்ம ரைட் போக சான்சஸ் இருக்குதுங்க. கூடிய சீக்கிரம் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து எனக்கு இந்த பைக் ரைட்ஸ்லாம் பண்ணணுன்னு ரொம்ப ஆசைங்க. ஆனால் எனக்கு ஆசைப்பட்டப்பெல்லாம் பைக்கே கிடையாது. நம்ம ரொம்ப கஷ்டப்படுவேன் இப்போலாம். சரி, நம்மள்ட்ட பைக் இருந்தால் நம்மளும் போயிருந்துருக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்படுவேன். பைக் இருக்காது அந்த டைமில். நம்மளுக்கும் வந்து ட்ரிப்புக்குன்னு போனால் நம்ம வந்து காசு நிறைய தேவைப்படும், அது எதுக்கு செலவு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பேன். அதெல்லாம் வந்துட்டு இப்போ நினச்சோன்னா ரொம்ப ஒரு மாதிரி டவுனாக ஃபீல் பண்ணுவேன். இன்றைக்கி நம்ம ஓரளவுக்கு இருக்கோம் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேங்க. ஸோ வந்து நம்மளோட R15 இவனை வச்சுட்டு ஃபஸ்ட் டைம் ரைடு ரொம்ப அது ஒரு தனி ஃபீலாக தாங்க இருக்குது. நம்மளோட சொந்த வண்டியில் நம்மளோட சொந்த காசில் ஜாலியாக அப்படியே சூப்பராக போயிட்டுருக்கோம். ஸோ எல்லாமே பக்கா செட்டப்புங்க. ஸோ வந்து நான் ஒரே ஒரு ஜீன்ஸ் பேண்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மழையிலலாம் ஒரு வேளை நனைஞ்சிட்டோம் அப்படின்னா சோலி முடிஞ்சுங்க, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த ஜாக்கெட்டை வந்து நான் என்னால் போட்டு ஓட்டவே முடியாதுங்க. போட்டு எப்படி தான் அண்ணன் ஓட்டிகிட்டு இருக்காருன்னு தெரில.
அதெல்லாம் என் அப்படியே கையெல்லாம் ஒரு மாதிரி இறுக்கி பிடிச்சி டைட்டாக ஒரு மாதிரி எனக்குலாம் பிடிக்கவே பிடிக்காது. அது வந்து சும்மா குளிர்க்காக போடுவேனே தவிர மற்றபடி ப்ரொஃபஷனலாக போடவே மாட்டேன் நான். பட் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் போட்டு ஓட்டிகிட்டு இருக்காரு. ஸோ இங்கேருந்து லெஃப்ட்டில் போனோம் அப்படின்னாங்க கரெக்டாக ஒரு 8 to 10 கிலோமீட்டர்ஸில் வந்து உடுமலைப்பேட்டை ரீச் ஆயிடலாம். நேராக போனால் பொள்ளாச்சிங்க. யார் இவரு? எங்க ஹைனஸ் அக்கானா? அண்ட் கூடிய சீக்கிரம் நம்ம ஹேண்டில் பர் ரைசர்ஸ் போடலாம். இதை பற்றின கருத்து என்னன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முடிஞ்சால் நம்ம வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டை போட்டு போயிருக்காங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எவ்வளோன்னு அப்போ தான் நம்ம படைக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து பேரை வந்து யூடியூப் சேனல் நேமை மாற்றலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானு. ஸோ அதை பற்றின ஐடியா சொல்லுங்கள். என்னாச்சு ப்ரோ? பின்னாடி தான் வந்துட்டு இருந்தாரு. அவர் தான் பின்னாடி தான் வந்துட்டு இருந்தாரு. வராரு ப்ரோ. ஸோ ஓகே கைஸ், இந்த vlog இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்காவது ஒரு ஆளுக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருந்துச்சு அப்படின்னா போதுங்க. அதுவே எனக்கு சாட்டிஸ்ஃபைடு தான், ப்ராப்ளமே இல்லை. இந்த vlog நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் வந்து புதுசாக வந்து எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குற வரையும் டாடா பை டேக் கேர். நான் இங்கே சேஃபாக இருக்கேன், நீங்கள் இருக்க இடத்துல சேஃபாக இருங்க. சீட் பெல்ட் ஹெல்மெட் இல்லாமல் 2 வீலர் 4 வீலர் கண்டிப்பாக எடுக்காதீங்க வந்து. ஓகே, இந்த vlog இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேங்க. டாடா பாய். அமுக டுமுக அமால் டுமால், 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 அமுக டுமுக அமால் டுமால். கலடா 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 கலடா. அமுக டுமுக அமுக டுமுக அமுக டுமுக அமுக டுமுக அமால் டுமால். அமுக டுமுக அமுக டுமுக அமுக டுமுக அமால் டுமால். அமுக டுமுக அமால் டுமால்.